உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. இப்ப சந்தோஷமாடா உனக்கு? என்ன நிலைமை ஆக்கி வச்சிருக்கேன்னு பாரு. ஏய், இப்பதாண்டா நீ ரொம்ப அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க தெரியுமா? ம், வாய மூடு. என் மண்டையில விக்கும் நிக்காம ஒன்னும் நிக்காம நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் தானே மாப்ள, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பண்ணி தொலைகிறேன். உனக்கு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்ததுக்கு எல்லாம் என் நேரம். சரி சரி, இலக்கியா வரும்போது நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்றோம், ஓகேவா? ம். கூட என் பொண்டாட்டி வந்தா என்னடா செய்யறது? முத்தி இப்ப எங்க இருக்கா? வீட்டில தான் இருக்கா. எங்கனாலும் இலக்கியாவும் அவளும் ஒன்னா தானே போவாவ. ஒருவேளை அவளையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டான்னா என் மானமே போயிடும். இது நீதான்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்டா. முத்துக்கும் தெரியாது, இலக்கியாக்கும் தெரியாது. அவ என்கிட்ட எப்படி அதுக்கு பிறகு பேசுறா, கோவப்படுறாளா, என்ன மாதிரி ரியாக்ட் பண்றான்னு தான் நான் பார்க்க போறேன். அப்படி மட்டும் சொல்லிடாத மாப்ள. புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. என் பொண்டாட்டி என்ன கேவலமா நினைக்க போறா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மாப்ள இலக்கிய வாரா. அடே, கூட என் பொண்டாட்டியும் வாராள. பரவாயில்ல, யாருக்கும் தெரியாது. நீ பிளான ஸ்டார்ட் பண்ணு. ஆரம்பிடா. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்குல்ல இலக்கியா? ஆமா முத்து, நான் கூட நல்ல வெயிலா தான் இருக்கும்னு நினைச்சேன். முத்து, அங்க பாருடி. எங்க பார்க்கணும்? உன் பெறத்தால பாரு. அது இங்கிருந்து பார்க்க மாற அண்ணா மாதிரி இல்ல, எது மாமா மாதிரி இருக்கா? யாருடி அவ? யாருக்கு தெரியும்? இந்த ஊர்ல அப்படி ஒருத்தி நான் பார்த்ததே இல்லையே. வெளியூர்காரியா இருக்கணும், இல்லைன்னா அந்த அண்ணன் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்கன்னு வந்திருக்கணும். ஒன்றும் புரியலையே. தெரியவா என்ன பேசுறாங்கன்னு கேட்போமே. கேட்போம். எங்க போய் முடிய போகுதோ கடவுளே. இருக்கா, புண்ணு வாய்ஸ்ல பேசுறேன், பேசி தொலைகிறேன். என்னங்க இங்க தனியா நின்றுட்டு இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆமாங்க, ஸ்கூட்டில வந்துட்டு இருந்தேன். வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. இப்போ இங்க இருந்து எப்படி போவீங்க? யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்களா? யாராவது வரேன்னு சொல்லியிருக்காங்களா? ஐயோ இல்லைங்க, இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. நான் கொஞ்சம் ஊருக்கு புதுசு. நான் வேற ஊருக்கு போகணும். இந்த வழியா போயிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா கூட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம இங்க நின்றுட்டு இருக்கேன். ஐயோ, இப்போ எப்படி போவீங்க? சரி, வருத்தப்படாதீங்க. என் வண்டி கொஞ்சம் அங்கே தள்ளி தான் நிறுத்தியிருக்கேன். நான் வேணா அதுலேருந்து பெட்ரோலை உங்கள் வண்டிக்கு மாற்றி தரட்டுமா? ஐயோ, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. தேங்க்யூங்க. சரி, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். என்னங்க, சொல்லுங்க. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, தேங்க்யூங்க. ஏங்க ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ பக்கத்துலலாம் வந்து நின்றுட்டு இருக்கீங்க? தள்ளி நில்லுங்க முதல்ல. என்ன மன்னிச்சிருங்க, இவ்வளோ அழகா உங்களை பார்த்துட்டு என்னால் தள்ளி நிற்க முடியலங்க. உங்கள் கண்ணு ஒரு காந்த மாதிரி என்னை இழுக்குதுங்க. என்னடி இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. சி, இவெல்லாம் பொம்பளையா? நீங்கள் பேசுறது ஒன்றும் சரியில்லை. கொஞ்சம் தள்ளுங்கன்னா தள்ளுங்க. பாவம், இப்படி காட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கீங்களேன்னு உதவி செய்ய தான் வந்தேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி பையன்லாம் நான் கிடையாது. ஆனால் இல்லைங்க, உங்கள் கண்ணு, உங்கள் முடி, உங்கள் வாய், உங்கள் உடம்பு, ஐயோ எப்படி இருக்கீங்க தெரியுமா? உன் மாமனை வளைச்சு போட போறாடி. என் மாமா ஒன்று இதுக்கெல்லாம் பயங்கர ஆள் கிடையாது. இருந்தாலும் அவள் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுகிறா, விளங்காம போனவ. டேய், என்னடா பண்ணுற? மூடிட்டுருடா. ஏங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். முதல்ல தள்ளி போங்க. நீங்கள் எனக்கு ஹெல்ப் கூட பண்ண வேண்டாம். இப்படியே கொஞ்ச நேரம் என் கூட நில்லுங்க, அது போதும். எது, இப்படியே எங்கே நிற்கணுமா? எனக்கு வேறு வேலை பழப்பு இல்லையா? என்னங்க நீங்கள் இப்படி நிற்கிறீங்கன்னு பாவம் பார்த்து தான் வந்தேன். நீங்கள் பண்ணுறது எதுவும் சரியில்லை. நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா வீடு போய் சேருங்க. இது கொஞ்சம் மோசமான ஏரியா. வேறு பயிலுங்க யாராவது வந்தாங்கன்னா வம்பு பண்ணுவாங்க. கிளம்புற வேலையை பாருங்கள். ஏங்க, இங்க கிட்ட வாங்க. எங்க தள்ளி தள்ளி போறீங்க? ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்தா நிக்க கூட மாட்டீங்களா? ஏய், இதுக்கு மேல பார்த்துட்டு என்னால் அமைதியா இருக்க முடியாதுடி. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா. ஆமாண்டி, ரொம்ப தான் பேசுறா ஓவரா. அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் இலக்கியா, ஏய் நில்லுடி. அவளை அப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டா. இருமுத்து, நான் வரேன். போச்சு, இவகிட்ட அவ வசமா மாட்ட போறா. இவளே தினமும் அவரை நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு போட்டியா ஒருத்தி வந்தா விடுவாளா? செத்தா இன்னைக்கு. இப்போ கூட எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க மாமா.
ஹே இலக்கியா, நீ எப்போ வந்த? ஆ அப்பவே வந்துட்டேன் மாமா. நீங்க எதுக்கு இப்படி கண்டவ கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவ போறா போகாம இருக்கா. அவங்க சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? ஆ அவ பேசினது இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க மாமா. இல்லைம்மா, பாவம் தனியாக இருக்காங்கன்னு தான் உதவி பண்ணுறதுக்கு வந்தேன். ஆனால் அந்த பொண்ணு அப்படி பேசுது. பெரிய மேனாம் இன்னைக்கு ஆளும் முகரக்கட்டையும் பாரு. அவ எப்படியே போயிட்டு போறா, நமக்கு என்ன மாமா. வாங்க நம்ம போலாம். ஹலோ ஹேண்ட்ஸம், நீங்க எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. இங்க வாங்க, என் பக்கத்துல வந்து என்கிட்ட பேசுங்க. என்ன தைரியம் இருந்தா நான் வந்த பிறகும் அப்படியே பேசிட்டு இருப்பா சில்கி. ஏண்டி, ஒரு பையன் இப்படி கிடைச்சா என்ன வேணா பேசுவியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. சும்மா என் மாமா கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. மூடிட்டு கிளம்புற வழியை பாரு. நான் அந்த அழகான பையன் கிட்ட பேசுறேன், உனக்கு என்ன? அந்த அழகான பையன் என் மாமா. நான் மட்டும்தான் பேசுவேன், வேற யாரும் பேசக்கூடாது. உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டே இரு. அப்படி நீ சொன்னா நான் போயிடணுமா? அவர் எவ்வளோ அழகா இருக்காரு. அவர் எனக்கு தான் வேணும். என்னது, உனக்கு வேணுமா? ஆமா, எனக்கு தான் வேணும். நான் இன்னைக்கே எங்கள் வீட்டுக்கு போய் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல போகிறேன். ஏய் ஹேண்ட்ஸம், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா ப்ளீஸ்? ஐயோ, இவன் வேற சொல்லி கொடுத்த டைலாக தாண்டி என்னென்னமோ பேசுறானே. ஏண்டி, உனக்கு என் மாமா கேக்குதா? அம்மா, ஏ இலக்கியா, என்ன பண்ற? இங்க பாருடி, நீ இல்ல என் மாமனை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். என் மாமா எனக்கு மட்டும்தான். ஆ, என்னது இது? முடிய பிடிச்சி இழுத்தா முடி கையோட வந்துட்டு. ஐயோ போச்சு. முத்து வேற இன்னும் அங்க நின்று தான் பாக்குறா. பாவம் என் மாப்பிள்ள. உனக்கு உதவி பண்ணலான்னு வந்து கடைசியில நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிட்டு. கடவுளே. ரகு, இவரா? என்ன இது கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு? ஆ, ரகு அண்ணா, நீங்களா? நானே தாம்மா தங்கச்சி. நீங்க எதுக்கு இப்படிலாம் மாமா கிட்ட பேசுனீங்க? ஏலே, உனக்காக தான் நான் இப்படி ஒரு நிலைமையில நிக்கிறேன். வாயை திறக்கறியா நீ? இரு, உன்னை மாட்டி விடுறேன். அது ஒன்றும் இல்லைம்மா இலக்கியா, உனக்கு பின்னாடி நிற்கிறான்ல மாறேன். அவன் உன்னை லவ் பண்றானா? லவ்வை சொல்ல ஒரு சின்ன பயமா இருக்கான். டீ, வாய மூடுறா. அதான் இப்படி எல்லாம் பண்ணா நீ கோவப்படுறியா? உனக்கு பொசசிவ் ஆகுதான்னு பாக்குறதுக்கு இது ஒரு நாடகமா? டீ, ஏன்டா? சாரிம்மா, இனி நீயாச்சு அவனாச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிடுங்க. நான் போறேன். என் பொண்டாட்டி என்ன பார்த்தாங்க முறைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இப்போ ரகு அண்ணன் என்ன சொன்னாரு? மாமாக்கும் என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, இப்போ நான் என்ன சொல்றது? ரொம்ப பதட்டமா இருக்கே. சரி, இவ்வளோ நாள் பொறுத்தது போதும். அவனும் உளருவாயன், உண்மையை உளறிட்டு போயிட்டான். இதுக்கு மேலேயும் என் மனசில் இருக்கிறத இவகிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. சொல்லியே ஆகணும். இலக்கியா, இலக்கியா, திரும்ப. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை வெறும் லவ்வராக்கிக்கணும்னு மட்டும் நினைக்கல. உன்னை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா இவன் இப்படி கேட்குறான்னு நினைக்காத. எனக்கு ரொம்ப பெருசாலாம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரியாது. நான் மனசில் பட்டதை சொல்கிறவன். அப்படி தான் கேட்குறேன். என்னோட பொண்டாட்டியாக உனக்கு சம்மதமா? நான் உன்னை உடனே சொல்லணும், இப்போவே சொல்லணும்லாம் சொல்லலை. நீ உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ. பொறுமையாக நீ யோசிச்சு உன் முடிவு என்னன்னு சொன்னால் போதும். காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மாமா. உங்களுக்கு எப்பத்துலேருந்து என்ன பிடிச்சதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப வருஷமாகவே உங்களை பிடிக்கும். நம்ம ரெண்டு வீடும் பேசிக்காமல் இருந்த டைம்லையே எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. அப்போது இது லவ்வா ஒரு அஃபெக்ஷனான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்படியே கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டுட்டேன். பிறகு நீங்களும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நாளுக்கு நாள் நம்ம பேச்சு எல்லாம் அதிகமாச்சு. உங்ககிட்ட பலமுறை காதலை சொல்லணும்னு நினப்பேன். ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு என் மனசில் சக்தி இல்லை. அதனால தான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் போகட்டும்னு அதை தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் நான் கனவுல கூட நினைக்கல மாமா, நீங்கள் வந்து உங்கள் காதலை என்கிட்ட சொல்லுவீங்கன்னு. நான் தான் வந்து சொல்லுவேன்னு நினச்சேன். உங்களுக்கும் என் மேலே காதல் இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்துலேயே இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கிறது யாருன்னா அது நான் தான். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அன்பே, நான் உறங்க வேண்டும். அழகான இடம் வேண்டும். கண்களில் இடம் கொடுப்பாயா?
பொண்டாட்டியாக சம்மதமான்னு கேட்டீங்கல்ல, உங்கள் பொண்டாட்டியாக எனக்கு டபுள் ஓகே. உண்மையாவா சொல்ற? இவ்வளோ நாளா நீ என்ன மனசுல வச்சுட்டு தான் இருந்தியா? ஆமாம் மாமா. அதை கூட புரிஞ்சுக்காம நான் இருந்திருக்கேன் பாரு. ஆ மாமா. இன்னைக்கு சொல்ற இலக்கியா, நல்லா கேட்டுக்கோ. இனி இந்த ஜென்மத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். உனக்கு ரொம்ப உண்மையாக இருப்பேன். உன் சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். லவ் யூ அம்மோ. நானும் தான் மாமா. உங்களை எந்த இடத்துலையும் கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். எப்போவும் உங்கள் கூடயே இருப்பேன் கடைசி வரைக்கும். நீங்களே போன்னு அடித்து வரட்டினாலும் நான் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன். லவ் யூ மாமா. பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய. முத்து, என்ன கேவலமாக நினைக்காத. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. பிறகு இப்படி பண்ணால் என்ன நினைக்கிறது? என்னங்க இது கோலம்? இல்லைம்மா, பாவம் என் நண்பனுக்கு உதவி. அதுக்குன்னு இப்படியா? நாங்கள் 2 பேர் பார்த்ததுனால சரி, வேற யாராவது பார்த்துருந்தா? சாரிம்மா, அவன் கேட்டோடனே என்னால் பண்ணாமல் இருக்க முடியல. கோவப்படாத. கோவப்படாமல் என்ன பண்ணுறது? சாரி சாரி சாரி. மாறனுக்கு இலக்கியாவை ரொம்ப பிடிக்கும். அதை சொல்கிறதுல ஒரு தயக்கம். அதான் அவளுக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணான். அவனுக்கு வேற யார் இருக்கா? நான் ஒருத்தன் தானே இருக்கேன். அதான் ஹெல்ப் பண்ணுறக்கு இப்படி என்னை கூப்பிட்டான். என்னால் தட்ட முடியல. உண்மையாவே மாறனா இலக்கியாவை பிடிக்குமா? பிடிக்குமா? லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? இலக்கியாவும் மாறனாவை ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கா. உண்மையாவா சொல்கிறேன்? ம் ஆமாம். சரி, அப்போ அவங்க காதல் செய்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் இருக்கட்டுமே. நீ என் மேலே கோவம் மட்டும் படாத. ஐயோ ஐயோ, காமெடியாக இருக்கீங்க. என்ன பண்ணுறதுமா, இப்படி ஆக்கிட்டா என்ன? சரி, அவங்க தனியாக பேசிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போட்டோம். நீங்கள் துணியை மாற்றிட்டு வாங்க, நம்ம போகலாம். துணி இல்லைம்மா. ஆ இல்லையா? பிறகு இப்படியா ரோட்டில் வந்தியே? நான் அந்த சபரிமுடி வச்சிருந்தனால பொண்ணு மாதிரியே தான் இருந்து யாருமே ரோட்ல என்ன வித்தியாசமா பார்க்கல. அதான் வந்துட்டேன். இப்படி தெரிஞ்சிரும்னு நான் நினைக்கல. அப்படி பேசிட்டு அவ கோவப்படுறாளா என்னன்னு பார்த்துட்டு நான் கிளம்பிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா உன் ஃப்ரெண்டு இப்படி முடிய பிடிச்சி இழுப்பான்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? சரி இருங்க, அவங்க பேசி முடிச்சோடனே அந்த முடி எங்கேயாவது கீழே போட்டிருப்பா. நம்ம தேடி போய் அந்த முடியை எடுத்து வச்சுட்டாது வீட்டுக்கு போகலாம். இல்லம்மா, அவ இழுத்த இழுல முடி 2 துண்டா போயிடுச்சு. என்னங்க பண்ணுறது அப்போ? அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல. மரண போய் வீட்டில் துணி எடுத்துட்டு வான்னு சொல்லலான்னு பார்த்தாலும் அவனே ரொம்ப நாள் மனசுல வச்சது இன்னைக்கு தான் சொல்ல போறான். இதுல எப்படி போறது? ஐயோ கடவுளே, நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எப்போவோ வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னம்மா, ஒரு புருஷன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது ஹெல்ப் பண்ண மாட்டியா? நான் என்னங்க ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கு வேற கால்லாம் ரொம்ப வலிக்குது. அச்சச்சோ, என் தங்கத்துக்கு கால் வலிக்குதா? நான் வேணா உன்னை வீடு வரைக்கும் தூக்கிட்டு போட்டுமா? ம் எப்படி? இந்த குளத்துலேயே தூக்கிட்டு போவீங்களா? ஐயோ, அதை மறந்துட்டேம்மா. சரி, அப்போ நீங்கள் பொறுமையாக வரீங்களா? நான் போகிறேன். நான் தனியா இப்படி எவ்வளவு நேரம் நிக்கிறது? கொஞ்சம் துணைக்காதுன்னு இல்லை அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும். அவங்க இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு வர மாதிரி இல்லை. ஐயோ, பேசாமல் ஒன்று பண்ணுங்க, போய் இலையெல்லாம் சுற்றிட்டு வாங்க. எது? இலைய சுத்திட்டு வரணுமா? ஆமாம், ஆற்றுக்கு குளிக்க போனேன், துணியை கழட்டி வச்சுருந்தேன், வந்து பார்த்தா காணோம். யாரோ வேண்டாதவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதான் இப்படி வரேன்னு சொல்லி ஊருக்குள்ளே வாங்க.